விரும்புகிறேன். ஒரு ஊரில் எல்லாரும் ஜோம் பண்ண கூப்பிட்டாங்களாம் குருவானவர். எதற்காக? மழைக்காக ஜோம் பண்ண கூப்பிட்டாங்க. சரியா? எல்லோரும் உற்சாகமாக ஆலயத்தை நோக்கி வந்தாங்க. ஆனால் ஒரே ஒரு பாட்டியம்மா மட்டும் கையில் என்ன கொண்டு வந்துச்சான்? கொடை கொண்டு வந்துச்சான். இந்த கொடையை பார்த்தோன்னே எல்லாரும் என்ன செஞ்சாங்களாம்? சிரித்தாங்களாம். மழையே இல்லை, வெயில் என்ன செஞ்சிட்ருக்கு? பட்டையை கிளப்பிட்டு இருக்கு. இந்த பாட்டியம்மா என்னத்தை தூக்கிட்டு வருது? கொடையை தூக்கிட்டு வருது பாரு அப்படின்னு எல்லாரும் என்ன செஞ்சாங்களாம்? சிரித்தாங்களாம். இது வேடிக்கையான கதையாக இருந்தாலும் அந்த பாட்டிக்குள்ளே காணப்பட்ட விசுவாசம், பாட்டிக்குள்ளாக காணப்பட்ட விசுவாசம் நமக்குள்ளே எப்படி காணப்படுது? இன்றைக்கி ஒரு 4 பேரை மட்டும் பார்த்து நம்ம கடந்து செல்ல இருக்கிறோம். முதலாவதாக நம்ம பார்க்க போகிற நபர் யார் அப்படின்னா பர்த்திமேயு குருடன். யார்? பர்த்திமேயு குருடன். அவர் அநேக நாட்கள் கண்ணு தெரியாமல் என்ன செஞ்சுருந்தார்? பிச்சை எடுத்து கொண்டு இருக்கிறார். ஐயா ஏதாவது தர்மம் பண்ணுங்கள், அம்மா ஏதாவது தர்மம் பண்ணுங்கள், இதுதான் அவருடைய பிழைப்பு. அந்த தட்டில் உழுத தொகை எவ்வளோன்னு அவருக்கு என்ன செய்யுமா? தெரியாது. அதை கொண்டு போய் ஒரு கடைக்கார்ட்ட கொடுத்து ஒரு உணவு வாங்குறாரு. அவர் எவ்வளோ எடுக்காரோ அதுதான் கணக்கு. அப்போ கிட்டத்தட்ட எப்படி சொல்ல அப்படின்னா ஒரு பரிதவிக்கப்பட்ட நிலைமை. பைசா கிடைக்கி, ஆனால் அந்த பைசாவை சரியாக நம்ம பயன்படுத்துகிறோமா அதுவும் தெரியாது. அவருக்கு தெரியுமா? இன்றைக்கி நம்மகிட்டனா தெரியும், 100 ரூபா பையில் இருந்துச்சு, 60 ரூபா செலவழிச்சிருக்கோம், மீதி 40 ரூபா எங்கே இருக்குது? பையில் இருக்குது. நமக்கு சொல்ல தெரியும். அவருக்கு சொல்ல தெரியுமா? தெரியுமா? தெரியாது. ஒரு பரிதவிக்கப்பட்ட ஒரு நிலைமை. நம்மளும் இன்றைக்கி அநேக நேரங்களில் அப்படி தான் காணப்படுறோம். என்ன அப்படின்னு பார்த்தா ஆண்டவர் கிருபையாய் நமக்கு இந்த வாழ்க்கையை என்ன செஞ்சுருக்காரு? கொடுத்துருக்கிறார். அடிக்கடி நான் சொல்கிறதான் திருப்பியும் சொல்கிறேன். ஒரே ஒரு நாள் மருத்துவமனைக்கு போய் தீவிர சிகிச்சை பிரிவை பார்த்துட்டு வந்துட்டிங்கன்னா ஆண்டவர் நமக்கு எவ்வளவு அனுக்கிரகம் பண்ணி இருக்கிறார் அப்படின்னு நான் சொல்ல வேண்டாம், நீங்களே என்ன செஞ்சுருவீங்க? சொல்லிடுவீங்க. அல்லேலூயா. அந்த அளவுக்கு ஆண்டவர் நமக்கு என்ன செஞ்சு வச்சுருக்காரு? அனுக்கிரகம் பண்ணி வச்சுருக்கிறார். சரியா? அப்போ நம்ம எப்படி இருக்கிறோம் அப்படின்னா இந்த பரிதிமேயு குருடனும் நம்மளும் ஒன்று தான். என்ன அப்படின்னு கேட்டால் அவனுக்கு தினம் வரவு வருது, அதை செலவழிக்கிறான், மீதி எவ்வளோ இருக்குது தெரியாது. நமக்கு ஆண்டவர் ஒவ்வொரு நாளையும் அதேமாதிரி தான் என்ன செஞ்சிட்ருக்காரு? கொடுத்துட்ருக்காரு. இந்த நாள் என் குழந்தைக்கு, என் மகனுக்கு, என் மகளுக்குன்னு கொடுக்குறார். ஆனால் நம்ம அந்த நாளை சரியாக பயன்படுத்துகிறோமா? ஒரு பெரிய கேள்விக்குறி. பயன்படுத்துவது கிடையாது. சரியா? ஓய்வு நாள் அப்படின்னா எங்கே போகணும்?